வெல்கம் டு டேஸ்டி தமிழ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரொம்பவே ஈஸியான காலை டிஃபன் ரெசிபி அக்கி ரொட்டி. இந்த அக்கி ரொட்டி வந்து உங்களுக்கு காலையில் டிஃபன் செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த அக்கி ரொட்டிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் அரிசி மாவு. இந்த அரிசி மாவு வந்து நான் கடையில் வாங்கினது தான், வீட்டில் அரைச்சதில்லை. 1 கேரட் நல்லா துருவிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. 1 கேரட், 1 வெங்காயம். வெங்காயத்தையும் அந்த மாதிரி சின்னதாக ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 1 பச்சை மிளகாய், 1 சின்ன பீஸ் இஞ்சி, இதே சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், நெய் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ இந்த அரிசி மாவில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், கேரட், கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம், தேவையான அளவு உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெய். இப்போ இதெல்லாம் போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடாமல் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ அக்கி ரொட்டிக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அக்கி ரொட்டி நம்ம செய்யலாம். பாருங்கள், அக்கி ரொட்டி செய்கிறதுக்கு நான் தவா அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக இப்படி எடுத்துக்கோங்க. சின்னதாக போட்டிங்கன்னா இதில் 5 வரும், பெருசாக போட்டிங்கன்னா 4 வரும். இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கவர் இல்லைன்னா நம்ம எண்ணெய் எல்லாம் வாங்குவோம் பாருங்கள், எண்ணெய் கவர், அந்த கவரை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் கூட செய்யலாம், உள் பக்கமாக வச்சு செய்யலாம். இப்போ இந்த மாதிரி கவரில் இந்த கவரில் எண்ணெய் இப்படி தடவிக்கிட்டு இதில் நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டையை வச்சு நம்ம தட்டிக்கலாம். ரொம்ப திக்காகவும் தட்டாதீங்க, ரொம்ப மெலிசாகவும் தட்டாதீங்க. உங்களுக்கு தட்டும் போது இந்த மாதிரி பிரிஞ்சதுன்னா லைட்டாக கையில் இந்த மாதிரி தண்ணி லைட்டாக தொட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் தட்டுறதுக்கு. பாருங்கள், தட்டியாச்சு. இப்போ இதில் இந்த மாதிரி நடுவில் ஒரு சும்மா சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. உங்கள் கை விரலில் வச்சு போட்டுட்டு இதை இப்போ இப்படியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தவாவில் போட்டுக்கலாம். பாருங்கள், தவா நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெயை தடவிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வச்சுருக்க அக்கி ரொட்டியை சேர்த்துக்கலாம். அக்கி ரொட்டியை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். சுற்றி எண்ணெயும் சேர்த்துக்கலாம், நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல வாசனை, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை இப்போ 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு சைடு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நான் திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், மேலெல்லாம் லைட்டாக வெந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நடுவில் மட்டும்தான் வேகலை. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகணும், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும்.
இப்போ திருப்பி போட்ட பிறகு இந்த நடுவில் ஹோல்ஸ் போட்டோம் இல்லையா, அங்கே வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் இன்னொரு சைடு வேக வச்சுக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், இன்னொரு சைடு ஒரு 3 நிமிஷம் போல் வேக வச்சுருக்கேன். இப்போ இதை திருப்பி போடலாம். பாருங்கள், இவ்வளோ நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாகவும் ஆகணும். பாருங்கள், நல்ல ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து அக்கி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அக்கி ரொட்டி தட்டுறதுக்கு இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன். தவா வந்து சூடாக இருக்கட்டும், ரொம்ப சூடு வேண்டாம். உங்களுக்கு பொறுக்கிற அளவுக்கு சூடாக வச்சுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை இதில் இப்படி போட்டு, இதுக்கு வந்து கண்டிப்பாக தண்ணி தொட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும். அப்படியே பண்ண வராது தண்ணி தொடாமல். இந்த மாதிரி பிரிகிற இடத்துலலாம் வந்து நீங்கள் தண்ணி தொட்டு அப்படி சேர்த்து விடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணாமல் நீங்கள் அப்படியே தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து வெந்துடும். அப்படியே வெந்துட்டே வரும். உங்களுக்கு ரொட்டி வெந்துட்டு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து தட்டுறதுக்கு வராது. பாருங்கள், தட்டியாச்சு. இப்போ இதில் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு அந்த மாதிரி ஓட்டை போட வராது. இப்படி லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். கொஞ்சமாக நெய் சுற்றி ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நெய்யெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது வேகட்டும். பாருங்கள், இந்த ரொட்டியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க 2 சைடும். அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அக்கி ரொட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த அக்கி ரொட்டி தொட்டு சாப்பிட்ட சாம்பார், அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி, இது 2த்தில் எதுனா ஒன்று தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.